அஸ்ட்ரோ டிகிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூக சந்தேகம் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிட இலக்கிய முன்னோடி எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் ஐயாவிடம் நமக்கு எழக்கூடிய சந்தேகத்தை கேட்டு அதுக்கு என்ன உண்டான விளக்கத்தை தெரிந்து கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான சந்தேகத்தை ஐயாவிடம் கேட்டு விளக்கப்படுவோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். சார், அடுத்த வருஷம் பஞ்சாங்கம் வாங்கினேன் சார். அந்த பராபவ வருஷம் பஞ்சாங்கம் வாங்கினேன் சார். இதில் வைகாசி மாதம் 2 அமாவாசை வருது சார். அதனால் மலை மாதம் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க சார். ஏற்கனவே வைகாசி மாதம் திருமணம் எல்லாம் நிச்சயிக்கப்பட்டு மண்டபம் இல்லாமல் அட்வான்ஸ் கொடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் சார். ஆனால் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. அதே ஒரு மாதத்தில் 2 மாதம் அதுக்கு பேர் மலை மாதம், அதிக மாதம்னு சொல்லுவாங்க. அது ஏன் இப்படி வருதுன்னா, ஒரு அமாவாசைக்கு இன்னொரு அமாவாசைக்கு இடையில தூரம் எவ்வளோனா 29 நாள், அதாவது 29.53 நாள், 29.53 நாளைக்கு ஒருக்கே அமாவாசை வரும். அப்படி வரும்போது 30 மாதத்தில் 31 அமாவாசை வரும். அது 2 வருஷம். 2 வருஷத்தில் 30 அமாவாசை தான் வரணும், 31 வந்துடும். 5 வருஷம்னு வரும்போது 62 வரும். 2 அமாவாசை கூட வரும். அப்போ என்ன பண்ணாங்க, இப்போ எக்ஸ்ட்ரா வரும்போது என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுதான் அதிக மாதம். அந்த அதிக மாதத்துக்கு 2 மாதம் வந்தால் அது சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. சூன்ய மாதம், அதில் திருமணங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஓகே. இப்போ அந்த 2 அமாவாசையில் இப்போ ஒரு அமாவாசை மேலே 2ஆம் தேதி வருது, 2 வைகாசி 2 வருது. இன்னொரு மாதம் வைகாசி 31 வருது, கடைசியில் வரும். அப்படி முதல் அமாவாசையை என்ன சொல்லுவாங்கன்னா சூன்ய அமாவாசை அப்படின்னா. சூன்ய அமாவாசைன்னா அன்றைக்கி நம்ம முன்னோர்களுக்கு, இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடாது. திதி எதுவும் கொடுக்கக்கூடாது. அன்றைக்கி இறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, கடைசியில் அமாவாசை வருது இல்லையா, அன்றைக்கி தான் அவங்களுக்கு திதி கொடுக்கணும். அதில் யாராவது இறந்துருப்பாங்க இல்லையா, வைகாசி அமாவாசையில் இறந்தவங்களுக்கு இந்த முதல்ல ஒரு அமாவாசையில் திதி கொடுக்கூடாது, கடைசியில் ஒரு அமாவாசையில் திதி கொடுக்கணும். இந்த அமாவாசையில் அமாவாசை வரக்கூடாது. படையல் போட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு படையல் போட்டோம், தாத்தாவுக்கு படையல், இந்த படையல் போடக்கூடாது. ஓகே. அதுக்கு பவர் கிடையாது. இந்த 2ஆவது அமாவாசையில் தான் அவங்க அந்த அமாவாசை மேற்கொள்ளும். இது பற்றி மகாபாரதத்தில் கூட ஒரு மகாபாரதத்தில் நம்ம பாண்டவர்கள் 12 வருஷம் காட்டுக்கு போனோம், 1 வருஷம் அஞ்ஞானவாசம். அஞ்ஞானவாசம்னா யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது. யாரு கண்ணுக்காக தெரிஞ்சதுன்னா உடனே அவங்க மறுபடியும் போகணும் 12 வருஷம். அப்படி இருக்கும்போது நான் பாண்டவர்கள் வந்துடுறாங்க. அந்த 13 வருஷம் முடிஞ்சு ஊருக்கு வராங்க, நாடு கேட்டு வராங்க, மறுபடியும் வராங்க. வரும்போது இது துரியோதனை பார்த்துட்டான். முதல்ல அர்ஜுனனை தான் வருவான். அர்ஜுனனை பார்த்துட்டான். அவர் பீஷ்மர்கிட்ட போய் அர்ஜுனனை பார்த்துட்டேன், 13 வருஷம் முடியறதுக்குலாம் அவன் வந்துட்டான், அதனால் மறுபடியும் 12 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொன்னான்னு அவர் சொன்னார். இல்லைப்பா, நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு உலக உடன்படிக்கைகள் மற்ற விவகாரங்களில் 30, அதாவது 60 மாதத்துக்கு ஒரு தடவை, அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சேர்த்துக்கணும்னு சொன்னதால் அவன் 5 மாதம் கூடவே காட்டில் இருந்திருக்காங்க. அதனால் ஒழுங்காக அவனுக்கு நீ போர்லேருந்து பின்வாங்கிடு அப்படின்னு சொல்லுவார். இதில் ஜோதிட சாஸ்திரத்தில் எப்படின்னா, நம்ம சாந்திரமான வருடம் அப்படிம்பாங்க. சாந்திரமான வருடத்துக்கு எவ்வளோன்னா 365 நாள் கிடையாது, 12 நாள் கம்மியாக வரும். 353 நாள் தான் வரும். இஸ்லாமியரோட கிஜிரி ஆண்டு கூட அப்படி வரும். இஸ்லாமியர் ஆண்டு கிஜிரி ஆண்டு இருக்கு இல்லையா, கிஜிரி ஆண்டு ஒரு வருஷத்துக்கு 353 நாள் தான். அதனால தான் அவங்களுக்கு இந்த ரம்ஜான் ஒவ்வொரு வருஷமும் 12 நாள் தள்ளி முன்னாடியே போகும். நமக்கு ஒரு ஐபிஎஸ்சியில் தான் அமாவாசை வருது, தீபாவளி வருது, அவங்களுக்கு அந்த மாதிரி வராது. 12 நாள் முன்னே போயிட்டே இருக்கும். இது சாந்திரமான ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால வருது தான் அது. அப்படி வரும்போது ஏதாவது ஒரு மாதத்தில் 2 அமாவாசை வரத்தான் செய்யும். அது சாஸ்திரத்தில் அது அந்த மாதம் சூன்ய மாதம், அதில் எந்த காரியங்களும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தில் மண்டபங்கள்லாம் நிறைய புக் கிடைக்க மாட்டேங்குது. இந்த பஞ்சாங்கத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த பஞ்சாங்கத்தையும் போடலை. எப்போவுமே கரெக்டாக அது பஞ்சாங்கத்தில் போடுவாங்க, மற்ற பஞ்சாங்கத்தில் எதையும் போடலை. ஆனால் கல்யாணம் பண்ணாங்க பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த திதி தோஷம் கண்டிப்பாக கொடுக்கூடாது. அந்த அமாவாசையில், முதல் அமாவாசையில் திதி தோஷமும் எதுவுமே கொண்டாடக்கூடாது, படையல் போடக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓ, பரவாயில்ல சார். சரிங்க சார். ஏன்னா அதுதான் ஒரு பெரிய டவுட்டாக இருந்தது சார், பார்த்தவொன்னே உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. நன்றி சார். மற்றும் ஒரு சந்தேகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி சார்.